அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். இது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கில் வந்து இருக்கும், காஸ்ட் அக்கவுண்டிங் புக்கில் வந்து இருக்காது. அது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கில் சாப்டர் 8ல் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே வந்து இருக்கும். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 8.72, எக்ஸசைஸ் நம்பர் 6. You are required to compute material usage variance from the data given below. கீழே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஃபார் 1 யூனிட் ஆஃப் அவுட்புட்டு 3 kg at rupees 10 per kg. Production during March 1999 6,000 units of output. Material consumed வந்து 20,400 kgs at rupees 11 per kg. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், இதுக்கான அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கான கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு 6,000, அதாவது ப்ரொடக்ஷனோட வேல்யூ வந்து 6,000 நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/1 அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஃபார் 1 யூனிட், ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிலோகிராம்ஸ், 3 கிலோகிராம்ஸ் வந்து தேவைப்படுது, 3 கேஜி தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போது 3 கேஜி தேவைப்படுது அப்படின்னு 3 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் வந்து செலவாகுது. அப்போது 6,000 யூனிட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 18,000 கிலோகிராம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 3 கிலோகிராம் அப்படின்னா 6,000 யூனிட்டுக்கு வந்து 18,000. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கால்குலேஷன். அப்போ ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 கிலோகிராம் செலவாகுது அப்படின்னா நமக்கு வந்து என்னது 6,000 யூனிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 18,000. ஸோ அப்போ இந்த 18,000 அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸோ ஆக்சுவல் அவுட்புட் நம்ம கொடுக்கறதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படுது, 18,000 கிலோகிராம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் குவான்டிட்டி வேரியன்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலா வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு பெருக்கல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு. இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அதுக்கான ப்ரைஸ் வந்து ₹10 per kg. ஸோ 10 rupees எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இங்கேயே ஸ்டெப் 1லே கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 18,000 அதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு, அதான் மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னாலும் ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த 20,400 நம்ம எடுத்துப்போம். அப்போ ஃபஸ்ட்டு 18,000ல் 20,400 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 2,400 வரும். இப்போ இந்த மைனஸ் 2,400 10ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் 24,000 வரும். அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸில் வந்ததுனால அது வந்து ஏ. அப்போ அட்வர்ஸ் வேரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் வந்து 24,000 அட்வர்ஸ் வேரியன்ஸ். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.